கோடநாடு எஸ்டேட் காவலாளியை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நால்வரையும் குன்னூரில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த காவல்துறையினர் அழைத்துச் செல்லவிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சுரேஷ், கைது செய்யப்பட்ட நால்வரையும் காவல்துறையினர் எப்போது நீதிபதி முன் ஆஜர்படுத்த போறாங்க? அதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? பத்மபிரியா, கோடநாடு எஸ்டேட்டோட கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் நால்வரை கைது செய்திருப்பதாக நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளிரம்பா தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோடநாடு எஸ்டேட்டில் அவர்களை அழைத்துச் சென்று அந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து அவர்களை நடித்து காட்ட வைத்து அதற்கான குறிப்புகள் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. தற்போது நாம் இருக்கும் பகுதி கோத்தகிரி காவல் நிலையத்தில் இருக்கிறோம். அந்த நால்வரையும் கோடநாடு எஸ்டேட்டில் நடித்து காட்ட வைத்து அந்த குறிப்புகளை எடுத்த பிறகு காவல்துறையினர் இந்த கோத்தகிரி காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றனர். இன்று கோத்தகிரி நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்துவதாக இருந்த நிலையில் அதற்கு நீதிபதியாக இருந்த ஸ்ரீதர் விடுமுறையில் இருப்பதால் பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய குன்னூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சவுந்தரராஜன் முன்னிலையில் இவர்களை ஆஜர்படுத்தும் பொருட்டு காவல்துறையினர் அந்த அறிக்கைகளை முழுவதுமாக இப்ப கோத்தகிரி காவல் நிலையத்தில் தயார் செய்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது எஸ்பி முரளிரம்பா தலைமையில் தான் தற்பொழுது அந்த அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து கோத்தகிரி காவல் நிலையத்திலிருந்து குன்னூர் நீதிமன்ற நீதிபதி சவுந்தரராஜன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவர் முன்னதாக இந்த கைது செய்யப்பட்ட நால்வரையும் ஆஜர்படுத்த இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபிரியா. சுரேஷ், இப்போ போலீஸ் காவலில் எடுப்பதற்காக அனுமதி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா காவல்துறை தரப்பிலிருந்து? நிச்சயமாக இன்று அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்த பிறகு வழக்கமாக நீதிமன்ற காவல் கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்றே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பொருட்டு காவல்துறை தரப்பிலும் அவர்கள் அனுமதி கேட்கும் பொருட்டு மனு ஒன்றை நீதிபதி முன் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதனை பொருட்டு அவர்கள் காவல்துறை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முனைப்பு காட்ட இருக்கின்றனர். குறிப்பாக ஒரு வாரத்திற்கு இந்த நால்வரையும் எடுத்து விசாரணை மேற்கொள்ளும் பொருட்டு காவல்துறையினர் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் பொருட்டு மனுவை கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பத்மபிரியா. சுரேஷ், இவ்வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த மற்றவர்களின் நிலை என்ன? தேடுதல் வேட்டை எந்த அளவில் நடைபெறுகிறது? காவல்துறையினரின் தற்போதைய தகவல்கள் என்ன? இந்த நால்வரையும் கைது செய்த பிறகு மேலும் 5 பேர் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 பேரையும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்துவதற்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 7 தனிப்படையினரும் தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நால்வரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் கொடுத்த துப்புகள் மற்றும் அவர்கள் கொடுத்த செல்போன் எண்களை கொண்டும் அந்த 5 பேரையும் தேடும் வேட்டை தீவிரமாக நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் நவீன தொழில்நுட்ப உதவியும் நாடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிரைம் பிரான்ச் போலீசிடமும் இது தொடர்பாக செல்போன் எண்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த தலைமறைவாக உள்ளவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்த தேடுதல் வேட்டை தீவிரமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கேரள போலீசாரின் உதவியுடனும் கேரளாவில் ஏற்கனவே இந்த நால்வரும் திருச்சூரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவதால் மேற்கொண்டு அவர்களும் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது தலைமறைவாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் கேரள காவல்துறையின் உதவியுடனும் அவர்களை தேடும் பணியில் தமிழக காவல்துறை முனைப்பு காட்டி வருகிறது. கோடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொலை வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த நால்வரையும் ஆஜர் செய்த பிறகு இவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் போது கூடுதலாக பல்வேறு தகவல்களை போலீசால் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தலைமறைவாக உள்ளவர்களும் விரைவில் பிடிபடுவார்கள் என்ற நம்பிக்கையை காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. பத்மபிரியா.